அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்துல் காதிர் ஜீலானி என்ற ஒரு மகான், அவர் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் என்று அவர் பெயரில் கட்டுக்கதைகள் சொல்லப்படுவதையும், அவர் எப்படி இந்த உலகத்தில் எல்லா நல்லடியார்களையும் தூக்கி அடித்துவிட்டு முதலிடத்தில் உண்ணாந்து வைக்கப்பட்டார் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய நூல்களில் இருந்த சில சான்றுகளை நம்ம சென்ற வாரம் எடுத்து வைத்தோம். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் வாழ்ந்த காலத்தில் சீடர்களை உருவாக்குகிறார். மாணவர்களை உருவாக்காமல் தன்னை கேட்டுத்தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றக்கூடிய அளவுக்கு பக்தி கொண்ட ஒரு சீடர்களை முதலில் உருவாக்குகிறார். என்ன கொள்கையை சொல்லி உருவாக்கினார் என்று ரெண்டாவது வச்சுக்கிறோம். என்ன மாதிரி அந்த சீடர்களை உண்டாக்குறார் என்று கேட்டால், அதுக்கு நிறைய கண்டிஷன் போடுறாரு. அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் எத்தக்கல்லம பைனயதை, இதெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் உள்ளது. அவர் எழுதின புண்ணியத்து தால்பீன்கிற புத்தகத்தில் அவர் உருவாக்கின சீடர்கள் என்ன மாதிரி இருக்க வேண்டும்னு அந்த கண்டிஷனில் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அல்லாஹ் எத்தக்கல்லம பைனயதை ஷேஹி, அவருடைய ஷேக் இருப்பார்ல, முரீது கொடுக்கக்கூடிய அந்த குருநாதர், அவருக்கு முன்னிலையில் வாயை திறந்து பேசக்கூடாது. வந்து உட்கார்ந்துட்டோம்னா பேசாமல் மௌனமாக தான் இருக்கணுமே தவிர, ஷேகுக்கு முன்னாடி அந்த பக்தி இப்படி ஊட்டுறார். தன்னை பற்றி ஒரு இமேஜை அந்த மாணவர்கிட்ட எப்படி ஊட்டுறாருன்னு கேட்டால், என் முன்னாடி நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாது என்று கண்டிஷன் போடுறார். அதே மாதிரி வல்லா யுலுகிற செய்யமின் மனாகிபின் நப்சிஹி பைன எதைஹி, தன்னை பற்றி எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஷேகிடத்தில் சொல்லி என்ன செய்யக்கூடாது, நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவன், நான் இந்த மாதிரி உள்ளவன் என்று தன்னை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் ஷேகுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே மாதிரி வலா எம்பகைலகு ஐயபுசுத்த சஜாதத்தகு பைனயதை ஷேஹி, அவர் ஷேக் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அவர்கிட்ட மாணவர்கள் வருவாங்கல்ல, வரவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருமே அவங்க ஒரு இந்த தொழுகை முசல்லாமாங்கல்ல, அது மாதிரி எல்லோரும் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே போட்டு என்ன செய்வாங்கன்னா அதில் உட்காருவாங்க, அதில் தொழுவாங்க, தொழுதுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படிங்கிற ஒரு உலகம். இப்போ தான் முசல்லா நம்மளை இங்கே விரிச்சிடுறோம். அந்த காலத்தில் அவங்கவுங்க என்ன செய்வாங்கன்னா முசல்லா வச்சுருப்பாங்க. அப்போ சொல்கிறார், அந்த முசல்லா ஷேக்கு முன்னாடி உட்காரும்போது அதை சுருட்டிட்டு கீழே தான் உட்காரணும். தொழுவதற்கு அதை விரிச்சிக்கணுமா, தொழுகும்போது நீ விரித்து கொள்ள வேண்டும். தொழுது முடித்த பிறகு ஷேகு முன்னாடி உட்காருவதாக இருந்தால் வெறுந்தரையில் தான் உட்கார வேண்டும். ஒலா எம்பகைலகு, அந்த சீடனுக்கு கூடாது. எபுசுத்த சஜாதத்தகு, அவனுடைய அந்த விரிப்புனா அந்த கம்பளி விரிப்பை என்ன செய்யக்கூடாது, விரிக்கக்கூடாது. பைன எதை ஷேகி, ஷேகுக்கு முன்னாடி அந்த விரிப்பை விரித்து உட்காரக்கூடாது. இல்லாஃபி பக்தி அதாயி சலா, தொழுகையை நிறைவேற்ற நேரத்தில் தவிர. தொழுகைக்காக அதை விரித்து தான் தொழுவாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு. எல்லாருமே வெறுந்தரையில் தொழ முடியாமல் அவங்கவுங்க என்ன செய்வாங்க, தொழுகை பாயிண்ட் கொண்டு போவாங்க. பெண்கள்லாம் அன்றைக்கி அப்படி வச்சுருப்பாங்க. போனாங்கன்னா தொழுகை பாயிண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆண்களும் வைத்திருந்தார்கள் ஒரு காலத்தில், இவர் இருந்த காலத்தில். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த தொழுகை நேரத்தில் தவிர ஷேகுக்கு முன்னாடி வெறுந்தரெல்லாம் உட்காரணும். எப்படி அந்த இமேஜ் ஏற்றுறாருன்னு பாருங்கள். முன்னாடி உட்கார்றா இருந்தால் வாயை திறந்து பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வெறுந்தரெல்லாம் உட்காரணும், சுருட்டி வச்சிடணுமா. ஃபைதா ஃபரகமின் சலாத்திஹி, தொழுது முடித்த உடனே தவ்வா சஜாதத்தோ ஃபில்ஹால், உடனே அந்த விரிப்பை சுருட்டிடணுமா. தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், உடனே சுருட்டி விட வேண்டும். ஷேகுக்கு ஊழியம் செய்வதற்கு காத்திருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கணுமா. ஷேக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கணுமா. எந்த நேரத்தில் என்ன சொல்லுவாரோ அதை நம்ம கேட்கணும் என்பதிலேயே கவனம் செலுத்தியவர்களாக எக்கூணு முத்த ஹையான் லி ஹிதுமத்தி ஷேஹி, அவருடைய ஷேகுக்கு ஊழியம் செய்வதற்காக, குருநாதராகி அந்த இவர் தனக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி தயார் நிலையில் என்ன செய்யணும், அமர்ந்திருக்க வேண்டும். ஷேகுக்கு முன்னாடி போய் அமரணும். இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்குனா அவங்க எப்படி பில்டப் கொடுப்பாங்க? இந்த மாதிரி ஒரு ஆள் மீது ஒரு பக்தியை உண்டாக்கி, அப்படி ஒரு 1000 பேரை உண்டாக்கிட்டுமா மரணிச்சார்னு வைங்க, அந்த 1000 பேர் என்ன பண்ணுவான்?
என்ன பண்ணாங்கன்னு பிறகு இருப்போம். அந்த 1000 பேர் இப்படி இவரை வந்து கடவுளுங்கிற நிலையில் வந்து உயர்த்தக்கூடியதாக தயாரித்தார். இவர் தயாரித்த விஷயம் என்னன்னு கேட்டால், தன்னை பற்றி தனக்கு சீடர்களை உருவாக்கி, அந்த சீடர்கள் வந்து கூமுட்டைகளாக உருவாக்கி, சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியாக உருவாக்கி என்ன செய்கிறாருன்னா, பிற மதங்களில் எப்படி குருமார்களுக்கு முன்னாடி மக்கள்லாம் இருப்பார்களோ அந்த மாதிரி என்ன செய்யணும், எனக்கு முன்னாடி இருக்க வேண்டும் என்று உண்டாக்குனார். இதுகளை எல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்க சொன்ன கதையிலேருந்து சொல்லலை. அவரே சீடர்களுக்கு எழுதின புஸ்தகம் புண்ணியத்து தாழ்பின்கிற புஸ்தகத்தில், அவர் எழுதின புஸ்தகத்தில் இந்த கண்டிஷன்லாம் சொல்கிறார். அது பார்க்குறோம். அதே மாதிரி எஜித்தஹிது ஃபி இஜித்னாபி பஸ்தி சஜாதத்திஹி ஓ ஃபோக்க சஜாதத்திஹி மன்ஹுவ ஃபோக்கு விருத்துபதி. அதே மாதிரி இவனுடைய அந்த தொழுகை பாய முசல்லாவை கம்ப அந்த விரிப்பு இருக்கல, அந்த விரிப்பதை தவிர்த்து கொள்வதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவனை விட மேலானவர்கள் இருப்பாங்க. அது சீடர்களில் 1ஆம் நம்பர் சீடர், 2ஆம் நம்பர் சீடர்கள் அந்த தரத்தில் இருப்பாங்களாம். மேல்நிலையில் உள்ள சீடர்களுக்கு முன்னாடி இது என்ன செய்யக்கூடாது, அந்த விரிப்பை பிரிச்சிடக்கூடாது, ஷேகுக்கு முன்னாடி விரிக்கக்கூடாது. அந்த ஷேக் என்ன செய்வார்னு கேட்டால் 2ஆம் நிலை 3ஆம் நிலைன்னு சில தரங்களை பிரித்து வச்சுருப்பாரான். அந்த தரங்களில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த ஆட்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய விரிப்பை விரிக்கக்கூடாது என்று என்ன செய்கிறார் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு ஷேகுக்கு முன்னாடி மார்க்க சம்பந்தமான ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்குது. யாரோ சில அறிஞர்கள் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் உட்காந்து சபையில் உட்காந்துருக்குறீங்க, ஷேகிடத்தில் வந்து மார்க்க சம்பந்தமாக ஒரு மசாயில் பேசுகிறாங்க. அப்போ ஷேகு வந்து தப்பாக சொல்கிறார். நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, ஷேகிடத்தில் வேற ஆளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த குருநாதர்கிட்ட மார்க்க விஷயமாக பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இவர் ஷேகு தப்பாக உளர்றாரு, இவர் கரெக்டாக சொல்லலை அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் பேசாமல் வாய மூடிட்டு தான் இருக்கணுமா. அது சொல்கிறார். நான் வந்து தப்பாக கூட சொல்லுவேன், தப்பாக இருந்தால் கூட சபையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுவது தவறு, இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது, இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது என்று இந்த என்னுடைய சீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாயை திறந்து பேசக்கூடாது அப்படிங்கிறார். எம்பகையில் முரீதுக்கு அவசியம் என்ற முரீதாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் என்னென்னு கேட்டால், இதா ஜரத்து மசலத்துன் பைன எதைய ஷேகுக்கு முன்னாடி அவருடைய குருநாதராகிய, அதை எனக்கு முன்னாடிங்கிற அப்படி சொல்கிறார். ஷேகுக்கு முன்னாடி இவர் தானே இவர் தானே உண்டாக்குறாரு. எனக்கு முன்னாடி ஒரு விவாதம், ஏதாவது ஒரு மார்க்க சம்பந்தமான மசாலான ஒரு சட்ட பிரச்சனை பேசப்படும் என்று சொன்னால் அவங்க எசுக்குத்த வாயை மூடிட்டு இருக்கணும். உங்களுக்கு சரியான விஷயம் தெரிஞ்சால் கூட என்ன செய்யக்கூடாது, அங்கே வாயை திறந்து பேசக்கூடாது. ஷேகு தான் பேசிக்கிட்டு இருப்பார், நீங்கள் பேசவே கூடாது. இப்போ இன்கான இந்த ஃபதுனும் இவங்கிட்ட வந்து ஒரு மேலான பதில் இருந்தாலும், ஒரு இஸ்பாவு ஜவாபின் இதை விட அழகான பதில் அவன்கிட்ட இருந்தாலும் சரி, வாய மூடிட்டு இருக்கணும். அவர் பதிலை சொல்கிறாரு, இந்த பதிலை விட இந்த பதில் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறது, இந்த பதில் ஆதாரபூர்வமாக இருக்குமேன்னு தெரிகிறது. அப்போ ஷேக்கிட்ட போய் இல்லைங்க இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே, இப்படி தானே குரானில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தென்பட்டாலும் வாய மூடிட்டு தான் இருக்கணும். அதாவது ஷேகு சொல்வதே பிழை என்று தெரிகிறது, நீங்கள் வந்து அதை விட மேலான விஷயத்தை அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஷேகுன்னா அவ்வளோதான், அவர் கடவுள் மாதிரி எதிர்த்து பேசுகிற விளையாட்டு இருக்கக்கூடாது, வாயை முடிக்கிட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல. என்ன செய்ய அதிகபட்சமாக என்ன செய்யலாம்னு கேட்டால், சரி ஷேகை விட நமக்கு ஒரு ஞானத்தை எல்லாம் தந்திருக்கான்னு உனக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்க. எப்படி அமுக்கிறார் பண்ண அந்த சீடர்களை வந்து கேள்வி கேட்காம சிந்திக்காதவங்களாக உருவாக்குறதுக்கு என்னென்ன விதிகள்லாம் போடுறான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து யுகஃபி ஜமியா தாலிக்கு ஃபி நஃப்ஸிஹி, இது எல்லாத்தையும் தனக்குள்ளே தான் வச்சுக்கணும். அவருக்கு மேலான விஷயம் தெரிஞ்சால் கூட வெளியே போய்கிட்டு அந்த விஷயம் அவர் சொன்னார்ல அதை விட சிறந்த பதில் என்கிட்ட இருக்குன்னு பேசிடக்கூடாது, அங்கேயும் பேசக்கூடாதான், வெளியேயும் போய் பேசிடக்கூடாதான். வெளியே போய் என்ன செய்யக்கூடாது, ஷேக் அந்த ஒரு விஷயம் ஃபத்வா சொன்னார், ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார், அந்த பதில் சரியில்லை, இதை சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டால் அவர்கிட்டையும் சொல்லக்கூடாது, வெளியில் உள்ள ஆள்கிட்ட இணைஞ்சிடக்கூடாது. ஷேக்கு சொன்ன பதில் சரியாக இல்லையே. மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒருத்தர் சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றி மக்கள்கிட்ட பேசக்கூடாது என்று சொன்னால் அவரை பற்றி எந்த குறையாவது மக்கள்கிட்ட போகுமா? அவருடைய மடமைகள்லாம் தான் மக்கள்கிட்ட போகுமே தவிர அவருடைய சரியான விஷயங்கள் தவறுகள் யாராக இருந்தாலும் தவறு வரலாம்ல. பெரிய பெரிய இமாம்கள் இவரை ஹம்பலி மதுஹபை தான் பின்பற்றேன்னு சொல்கிறார். இவருடைய அந்த கிதாபுலையே ஹம்பலி மதுஹபை பின்பற்றி தான் நான் வாழ்கிறேங்கிறார். அப்போ இவரே அகமது இப்னு ஹம்பலை இமாம்னு ஒத்துக்கிறார். அந்த அகமது இப்னு ஹம்பலா அப்படி நடந்தாங்களா, என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லவே இல்லை. அதை நம்ம பார்க்குறோம். ஓலா இப்சிர் ஹதீஸஹு ஃபயகூல் அக்தா ஷைஃபுல் மசாலா,
இந்த மசாலாவில் இந்த சட்டத்தில் ஷேகு பிழை விட்டு விட்டார் என்று பேசிடாத. ஷேகு பிழையாக விட்டால் கூட ஷேகு இடத்துலையும் குருநாதரிடத்துலையும் நீ எதிர்த்து பேசிடக்கூடாது, வெளியிலையும் போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஃபல் ஹைரு குல்லுஹு ஃபி ஹக்கில் முரீதி ஃபி சுகூத்திஹி, முரீதுக்கு நன்மை என்னவென்று கேட்டால் மௌனத்தில் தான் இருக்கிறது. முதல் பாடம் உனக்கு அதுதான். முரீதுங்கிறவன் கற்றுக்கிற என்னன்னு கேட்டால் ஷேகு சொல்கிற எதுக்கும் வாயை திறக்காத, அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இரு. அப்போ ஷிர்கையே சொல்லுவார், பயங்கரமான பொய்யே சொல்லுவார், சொன்னாலும் பேசாமல் என்ன செய்யணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவரிடத்திலும் நீங்கள் பேசக்கூடாது, அடுத்தவர்கிட்டையும் நீ பேசக்கூடாதுன்னா எந்த கருத்து மக்கள்கிட்ட போகும்? உங்களுக்கே தெரியுது இந்த ஷேகு வந்து குர்ஆனுக்கு மாற்றமாக பேசுகிறாருன்னு. சரி, ஷேகிட்ட பேச வேணா விட்டுருங்க, வெளியில் போய் மக்கள்கிட்ட இது சரியில்லைங்க இந்த கருத்தை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்கிற கடமை இருக்கா இல்லையா? அந்த கடமையெல்லாம் செய்யாதேங்கிறார். அவர்கிட்ட படிக்க வர்ற மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் குர்ஆனு ஹதீஸு சரியானது அதெல்லாம் பேசவே கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு அதுதான், உனக்கு சிறந்தன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் உனக்குள்ளே வச்சுக்க. சரி, அல்லாஹ் நமக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு நன்றி தெரிவித்து இருக்கணுமே தவிர ஷேகுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வெளியே போயிடக்கூடாது. அப்போ என் கருத்துக்கு மாற்றமாக எந்த கருத்தையும் நீ என்கிட்டையும் சொல்லக்கூடாது, வெளியிலையும் சொல்லக்கூடாது. இப்படி மண்டையை கழுவுறார். அந்த சீடர்களை என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி மண்டையை கழுவுறார். அதே மாதிரி வந்து ஷேகுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கும்போது இந்த இப்போ சில நீங்கள் இப்படி ஆடுவீங்க, இப்படி அசைவீங்கல்ல, அசையக்கூடாது. கம்பு நட்டி வச்ச மாதிரி இருக்கணுமா. ஷேகுக்கு முன்னாடி ஒரு எம்பகையில் முரீது அல்லாஹ் எத்தஹர்ரக, முரீதுக்கு கட்டாய கடமை என்னன்னு கேட்டால் அசையக்கூடாது. ஷேக் இப்படி பாடம் நடத்துகிறாருன்னா எப்படி உட்காரல அப்படி தான், இப்படி தான் இருக்கணும். எப்படிங்கக்கூடாது, இப்படிங்கக்கூடாது, இப்படிங்கக்கூடாது. இப்போ அசையாமல் என்ன செய்யணும், ஒரு குச்சியை நட்டி வச்ச மாதிரி இருக்கணுங்கிறார். அப்போ இப்படி அதாவது உருவாக்குவாங்களா? இப்படி உருவாக்கப்பட்டவர்கள் அவர் தான் இன்றைக்கி உலகத்துக்கெல்லாம் பெரிய அவுலியாக்களின் தலைவர். அவர் என்ன செய்த அவுலியாக்களின் தலைவரை எப்படி ஆனார்னு கேட்டால் இந்த மாதிரி தன்னை வந்து புகழக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சுட்டு போனார். யாரும் அப்படி உண்டாக்கலை. அபூபக்கர் அவர்கள் என்னை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குறேன்னு உருவாக்கிட்டு போகலை. அதனால் அவரை பற்றி இப்படி பில்டப் உலகத்துக்கு வரல, உமர் ரலியல்லாஹு வரல, 4 இமாம்களுக்கு வரல, இந்த 500 வருஷமாக வாழ்ந்த நல்லடியார்களுக்கு வரல. இந்த 600 வந்த இவருக்கு தான் என்ன செய்கிறது, இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால் இவர் தான் அப்படிப்பட்ட சீடர்களை உருவாக்கினார். அதுக்கு முந்தி உள்ள எந்த அறிஞர்களும் சீடர்களும் உண்டாக்கலை. இன்னும் சொல்ல போனால் இவர் கருத்தை தான் கசாலிங்கிறவர் சொல்கிறார். என்ன கருத்தை சூஃபி என்னென்ன கருத்தை வச்சு மக்களை இழுத்தார்னு சொல்கிற பிறகு சொல்கிறேன். இவர் சில கொள்கைகளை சொல்லி தான் இந்த சீடர்களை பிடிச்சார். இதே கொள்கையில் தான் கசாலியும் சொன்னார். ஆனால் சீடர் பிடிக்கல. அவர் நூல் வடிவில் அந்த கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரே தவிர தனக்கு முன்னாடி இப்படி தான் உட்காரணும் போகணும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடவே இல்லை. இவர் சொன்ன கருத்தையே சொன்னவர் கசாலி. ஆனால் அவர் சீடர்களை உண்டாக்கலை. இவர் ஒரு ஆள் தான் என்ன செஞ்சார்னு கேட்டால் சீட கோடிகளை உண்டாக்குனார், அடிமைகளை உண்டாக்குனார். சொல்லப்போனால் அந்த ஷேகு முரீதுன்னு நாட்டில் நடக்குதுல எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக இவர் தான் முதல்ல உண்டாக்குறாரு. இதன் அடிப்படையில் தான் அந்த பெரியார் இந்த பெரியார் அவங்கள கையை தொட்டா பறக்கத்து, காலை தொட்டா பறக்கத்து, காலில் எல்லாமே எங்கேருந்து ஆரம்பம், இவரிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இப்படி எழுத்து பகிரங்கமாகவே என்ன செய்கிறாரு, அவர் அந்த சீடர்கள் கொடுக்குற புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதே மாதிரி வந்து லா எஜ்ரி அலா லிசானி ஷேஹி இல்லாமாஹுவல் அவுலா பிஷானிஹி, ஷேகு வந்து எதை சொன்னாலும் அது நல்லதை தான் சொல்வார் என்பதை தவிர வேறு ஒன்றும் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஷேகு ஏதாவது சொல்லிட்டாருன்னு ஒருத்தர் வந்து கேட்பாங்க, ஷேகு நேற்று பயானில் ஒரு மாதிரியா சொன்னார், அவர் நல்லதமாக சொல்லுவார், நான் விழுந்து என்ன வரணும், என்ன மாதிரி ஷேகு சொன்னார்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லப்பட்டாலும் நீங்கள் அன்றைக்கி சபைக்கு போகலை, வேற ஒருத்தர் போயிட்டு வந்து சீடர் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார், ஷேகு நேற்று ஒன்று சொன்னார் அப்படின்னோன்னே அது கொஞ்சம் நல்லா இல்லையேங்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணுமா, அம்மாடி நல்லது தவிர வரணும் பேச மாட்டார், ஷேகுடைய நாவில் நல்லது தவிர எதுவும் வராது அப்படின்னு சொல்லிடணுமா. அதாவது என்ன முகாலபத்த ஷியூஹி சம்முன் காத்திலுன், இந்த ஷேகுக்கு குருநாதருக்கு மாற்றம் செய்வது கொல்லக்கூடிய விஷம்ங்கிறார். ஷேகுக்கு மாற்றம் செஞ்சுன்னா செத்தேங்கிறார். ஷேகு சொல்லதா அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிறத கூட இந்த மாதிரி சொல்லலை. இவர் என்ன செய்கிறார், எனக்கு எதிராக ஏதாவது பேசிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நீ செத்து போயிட்டீங்க, விஷம் குடிச்சிட்டீங்க, சம்முன் காத்திலுன் கொல்லக்கூடிய விஷம், அது ஷேகுக்கு மாறு செய்வது கொலை செய்யக்கூடிய சாவடிக்கக்கூடிய விஷம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அதே மாதிரி வந்து இவர் இன்னொன்று கடமை இருக்குது முரீதுக்கு. முரீதுன்னு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எல்லா பிழைகளையும் அவர்கிட்ட போய் சொல்லிடணுமா. அதாவது இந்த வேறு ஒரு மதங்களில் மன்னிப்பு கேட்பாங்களே, பாவ மன்னிப்பு, மத குருட்டை மண்டிட்டு என்ன செய்வாங்க, நான் என்னென்ன பாவம்லாம் செஞ்சுட்டேன்னு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இவர் மன்னிப்பு சீட்டு கொடுப்பார். வேறு மதங்களில் இருக்குது.
அந்த மாதிரி வந்து அவர் செஞ்ச பாவங்களை அல்லாட்ட சொல்லித்தானே மன்னிப்பு கேட்கணும். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எல்லா விதமான வெளிப்படையான ரகசியமான எல்லா விஷயத்தையும் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லி போடணும். நான் நேற்று வந்து கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன், நேற்று ஒரு பீடி குடிச்சிட்டேன், நேற்று ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டுட்டேன், இப்படின்னு திருடிப்பட்டேன். நீங்கள் என்ன செஞ்சிருப்பேன்னு வைங்க, உங்களுடைய எந்த ஒரு எஜித்தஹிது அல்லா எக்குத்தும் மின் ஷேஹி ஷையன் மின் அஹ்வாலிஹி அஸ்ராரிஹி, அவனுடைய ரகசிய விஷயங்கள், ரகசிய அந்தரங்க விஷயங்கள் பலது உங்கள்கிட்ட இருக்கத்தானே செய்யும். எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்கே உள்ள அந்தரங்கங்கள் யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு மாத்திரம் தெரிஞ்சு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த அந்தரங்கமான விஷயங்களை என்ன செய்யணுமா, ஷேகிட்ட மறைக்காதே. ஓ எஜித்தஹிது, அவன் பாடுபட வேண்டும். அல்லா எக்குத்தும மின் ஷேஹி ஷையமின் அஹ்வாலி அஸ்ராரிஹி, அவனுடைய ரகசிய விஷயங்கள், அவனுடைய வெளிப்படையான விஷயங்கள், இதில் எந்த ஒன்றையும் ஷேகுக்கு தெரியாமல் மறைத்து விடக்கூடாது. அப்போ ஷேகிட்ட போய் அவங்கள்ட்டையும் சொல்லணும். ஒருவேளை இந்த பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக செய்கிறான்னு, டேய் நீ வந்து ஏதாவது வெளியே போன இதெல்லாம் சொல்லிடுவாங்கிறதுக்கு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல, எதுக்கு இதெல்லாம் விட்டு சொல்லணும்? இவன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னால் இவர்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை என்ன? உனக்கு ஏதாவது தப்பு நடந்தால் ரசூல் என்ன செய்கிறாங்க, எவன் ஒருவன் தப்பு செய்து விட்டு அதை வெளிப்படையாக சொல்லுகிறானோ அவனை வந்து அல்லாஹ் கோவிக்கிறான், அவனை மன்னிக்க மாட்டான்லாங்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்காத ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், இவன் ஒரு தவறை செஞ்சுட்டான், அல்லாஹ் வந்து அதை மறைச்சி விட்டான், யாருமே தெரியாது. இவனா வெளியே வந்து நின்றுட்டு நேற்று நான் அதை செஞ்சேங்கிறான். இவனை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவனை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா விரும்பலை. ஏன்னு கேட்டால், நானே உன்னை மறைச்சிட்டேன், யாருக்கும் தெரியாமல் நான் உன்னை காப்பாற்றிவிட்டேன், நீ அப்புறம் அந்த தீமையை செஞ்சதை பாவம் செஞ்சதுனால பெருமை அடிக்கிற அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுகிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து சொல்லுங்கிறார். நீங்கள் என்ன மாதிரி உங்கள்கிட்ட அந்தரங்கங்கள் இருந்தாலும் சரி என்னிடத்தில் வந்து சொல்லிவிட வேண்டும்னு சொல்லி அந்த சீடர்களுடைய அத்தனை விஷயங்களும் இவருக்கு தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கு. 50 பேருக்கு என்ன செய்யும், அவனை சைக்காலஜியில் ஆளை செத்துருவான் இல்லைங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டான்னு வைங்க, நம்ம அதை செஞ்சவருக்கு தெரியும், இதை செஞ்சவருக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரிஞ்ச மாதிரி. அல்லாவுக்கு எப்படி நம்ம செஞ்ச அனைத்தும் தெரியுமோ அதே மாதிரி இவருக்கு இப்போ தெரியும். ஏன்னா இவர் சொல்லிவிடுவான்ல, எந்த ஒன்றையும் மறைக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல. அப்படி அல்லாவுக்கு முன்னாடி நீ இருக்கும்போது இப்படி உன்னுடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அவனை அறிந்து கொள்கிறானோ அந்த மாதிரி நீ ஷேகிட்ட என்ன செய்யணும்னு கேட்டால் அவரை அறிஞ்சிக்கிற இயலாது, நீனா போய் சொல்லிவிடணும். எல்லா விஷயத்தையும் சொல்லி ஷேகுங்கிற முறியுதுங்கிற இடத்துல வந்துடணும். அதே மாதிரி இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். அதே புஸ்தகத்தில் முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் வந்து ஷேகு முரீது அடிப்படையில் தான் இந்த தீனை அமைத்து வைத்திருக்கிறான்ங்கிறார். ஷேகுங்கிறது இவர் காலத்துக்கு முன்னாடி 600 வருஷமாக இருக்கவே இல்லை. 600 வருஷமாக வாழ்ந்த எந்த பெரியார்களும் நான் சீடரு, நான் வந்து குருநாதரு, நீங்கள் எல்லாம் சீடர்கள், எங்களிடத்தில் தீட்சை பெற வேண்டும், முறிதான் தீட்சை வாங்கணும் என்கிற மாதிரி ஒருத்தருமே சொன்னது கிடையாது. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒல்லியத்த ஹக்கக், உறுதியாக விளங்கிக்கொள், பி அன்னல்லாஹ் அஸவஜல்ல அதரல் ஆதத்தை, அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்று கேட்டால், கூன ஃபில்லா இருந்து ஷேகுன் ஓ முரீதுன், ஷேகு முரீது அடிப்படையில் தான் இயங்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். ஷேகு முரீது அடிப்படைன்னு இயங்கணும். நீங்களா போட்டு குரானை படித்து ஹதீஸை படித்து நானாக செஞ்சுக்கிறோம் அதெல்லாம் முடியாது. எல்லாம் இங்கே வந்துடணும், என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், தொழுவுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும், நான் சொன்ன இருக்கிறத நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி என்னை கேட்டு தான் அனைத்தும் செய்ய வேண்டும். அந்த ஷேகை வச்சு தான் எதையும் செய்யணும்னா குருநாதரை வைத்து இயங்கும்படி தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை படைச்சிருக்காங்கிறார். அப்படி படைச்சிருக்கானா? ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாங்களா? என்னை கேட்டு தான் செய்யணும்னு வச்சுருந்தாங்களா? இல்லை, அவர் அப்படி சொல்கிறார். அதே மாதிரி வந்து இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து ஆரம்பிச்சிச்சுங்கிறார். இந்த ஷேகு முரீதுங்கிறது எங்கே வந்துருச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயங்களை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பூமிக்கு இறக்கிட்டானா, இறக்குனா ஒன்றும் தெரியாது தானே, பூமிக்கு வந்துட்டார். அங்கே இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய சொர்க்க சோலையில் இருக்கும் பொழுது நினச்சதெல்லாம் கிடைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தார். உழைக்க வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை, அந்த மாதிரி ஒரு நிலையில் அல்லாஹ் வச்சுருந்தான். இப்போ வந்து அவர் தான் உழைச்சி அவர் தான் சாப்பிடணுங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, பூமிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன செய்கிறதுன்னு ஒரு தெரியலை. அல்லாஹ் என்ன செஞ்சானோ, இறக்கின உடனே ஃபால்கா அலைஹில் ஜூ, எப்படி இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி ஷேகு முரீது இருந்தார்னு காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னு கேட்டால், ஃபால்கா அலைஹில் ஜூ உல் அத்ஷ, அல்லாஹ் வந்து அவருக்கு தாகத்தை கொடுத்தான், பசியை கொடுத்தான். அதே மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி உணராத பல உணர்வுகளை கொடுத்தான். கொடுத்த உடனே இஹ்தாஜ இலா முஅல்லிமின், அப்போ அவருக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டுச்சு. ஆளை இறக்கி விட்டவுடனே பசிக்குது, தாகமாக இருக்குது, பசிச்சா என்ன செய்வது
அது அவருக்கு தெரியவில்லை. அப்போ அதை சொல்லிக் கொடுப்பதற்கு எஹ்தாஜ இலா முஅல்லிமின் ஒ முர்ஷிதின் ஒ உஸ்தாதின், ஒரு முர்ஷிது, ஒரு வழிகாட்டி, ஒரு உஸ்தாது, ஒரு ஆசிரியர் இவருக்கு தேவைப்பட்டவன்னு நினைச்சான்னு கேட்டால் அல்லாஹ் பாஸ் அல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அனுப்புகிறான். அல்லாஹ் உடனே பசியில் துடிக்கிறாரு, பசிச்சா என்ன செய்யணும் சொல்லி கொடுத்துட்டு வா. பசியை சொல்லி கொடுக்க அல்ல யாரும், அதான் அவர் ஷேக் ஆகிட்டாரான் ஜிப்ரீல், இவர் முரீத் ஆகிட்டாரான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த உடனே சாப்பிட்றது என்னென்னு அவருக்கு தெரியலை, பசிச்சா என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியலையா. இது குழந்தைக்கு தெரியும், பசிச்சுன்னா எடுத்து சாப்பிட்டு விடுங்க. ஒரு குழந்தைக்கு கூட என்ன செய்யணும்னு கேட்டால் பசிச்சா சாப்பிட்ணுங்கிறதுலாம் சொல்லி தெரிகிற விஷயமே கிடையாது. ஆடு மாடுகள்லாம் சாப்பிட அதுக்கெல்லாம் எந்த ஷேக் இருக்கிறாரு? அவைகள் பசிச்சா சாப்பிட்றதா இல்லையா? அவள் பசிச்சா என்ன செய்யணும்னு தெரியலையா. ஜிப்ரீல் அனுப்பணுன்னு என்னஞ்சானா அவர் கற்றுக் கொடுக்குறான். எப்படின்னு கேட்டால் பசிக்குதா அந்த கோதுமைன்னு கொடுத்தாரான். ஆத்தாவில் ஹிம்தத்தை, ஒரு கோதுமையை கொடுத்து இதை விவசாயம் பண்ணும், இது விளைஞ்சி வரும், அதை சாப்பிடுறாரான். எவ்வளோ நாளைக்கு பட்டினியாக கிடப்புறப்ப பசியாக இருக்குன்னு சொன்னால் பசியை கற்றுக் கொடுக்குறதுக்கு அதில் அனுப்புகிறான். யாரை? ஜிப்ரீல் அனுப்புகிறான். எவ்வளோ மூடத்தனமாக பேசியிருக்கான்னு பாருங்கள். இவர் ஒரு அறிவார்ந்த விஷயமாக பேசலை. ஒரு கோதுமை மூட்டையை கொடுத்து விட்டான்னா பரவாயில்லை, ஒரு கோதுமையை கொஞ்சம் கொடுத்து விட்டு உனக்கு பசிச்சின்னு சொன்னால் இந்த கோதுமையை நிலத்தில் போட்டு என்ன செய்ய, தண்ணி ஊற்றி விவசாயம் பண்ணு, அது விளைஞ்சி வரும், அதுக்கு பிறகு அதை எடுத்து நீ சாப்பிடு, அதை எடுத்து என்று கற்றுக் கொடுத்தாராம். ஆத்தாகுல் ஹிம்தத்தை, அவர் ஜிப்ரீல் வந்து ஆதமுக்கு கோதுமையை கொடுத்தாராம். ஃபமரஹு வதரகா, அவர் கட்டளையிட்டவனது விவசாயம் பண்ணாராம். சும்மா அமரஹு ஃபஹசதகா, விவசாயம் பண்ணி வளர்ந்தவனு என்ன செய்யணும்னு கேட்டாராம், அறுத்துட்டாராம். சும்மா அமரஹா, அப்புறம் வந்து என்ன செஞ்சாராம், மாவாக ஆக்கினாராம். அதுக்கப்புறம் தகனகா, அதை திருகையில் போட்டு அரைச்சாராம். அப்போ திருகைலாம் வந்துருச்சு இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், இதை ரொட்டி சுடுன்னு சொல்லி கொடுத்தாராம். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததான்? ஜிப்ரீல் வந்து காட்டில் ஒருத்தனை விட்டால் கூட அவன் இதெல்லாம் செஞ்சிருவான். ஒரு காட்டில் ஒருத்தனை ஒன்று விட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை மனித தொடர்பு இல்லாமல் விட்டீங்கன்னு சொன்னால் இதை எப்படி என்ன செய்யணும், வாழ்வதற்கு என்ன செய்யணும் என்பதை அவன் என்ன செய்வான், அவனுடைய அறிவை கொண்டு சிந்தித்து இதெல்லாம் கற்றுக்குருவான். இதெல்லாம் கூட என்ன ஜிப்ரீல் தான் கற்றுக் கொடுத்தாரான். அதுக்கப்புறம் என்ன கேட்டால் ரொட்டியை சுட்டாச்சான். அடுத்து நான் என்ன செய்யன்னு கேட்டாரான். சாப்பிடும் தெரியலையான். ரொட்டி சுட்டு வச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்குறாரான். சாப்பிடு ஃபமரஹு பில்லாக்கிளி, சாப்பிட அவர் உத்தரவிட்டார். உடனே அவர் சாப்பிட்டாரு. அப்போ வந்து அதான் விவசாயம் பண்ண தெரியலை, பசிச்சா என்ன செய்யணும்னு தெரியலை, ரொட்டி சுடுறதுக்கு தெரியலை, ரொட்டி என்ன செய்யணும்னு தெரியலை. இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஜிப்ரீல் வந்தார். அப்போ ஒரு ஷேக் மூலமாகத்தான் ஆதமே முரீதாக இருந்தார், ஜிப்ரீலுக்கு முரீதாக இருந்தார். அந்த மாதிரி உங்களோட எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தருவேங்கிற இது மடத்தனை. இது முதல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து இயற்கையாகவே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் தான் நல்லா நம்மளை படைச்சிருக்கிறான் மனிதனை. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சாப்பிட்டாரான். அது முதல் விஷயம். பசிக்குது, பசியை கற்றுக் கொடுத்தானே வர்றாரு. முட்டையும் செய்வதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? கோதுமை விதைச்சி அது விளைய செஞ்சு அதை அறுத்து மாவாக்கு 6 மாதம் ஆகாதா? 6 மாதம் வரைக்கும் பசிக்கு என்ன செய்வார்? பசியை கற்றுக் கொடுக்க அனுப்புனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. பசியை கற்றுக் கொடுத்தா ரொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கணும். நல்லா பசியை நீக்கிறது என்ன செய்யணும்? அந்த காலத்தில் வந்து பழங்கள் கனிகளை தான் சாப்பிடுவாங்க. பிறகு போக கற்றுக்கிட்டு ஒன்று என்ன செய்வாங்க, மாமிசத்தை வேட்டையாடுவது, அப்புறம் அப்படி தான் ஒரு விதமாக மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள். இவர் சொல்கிறபடி பசினா என்ன தெரியலன்னு கோதுமையை கொடுத்து இது விவசாயம் பண்ணி அது விளைஞ்சவன் ரொட்டியாக்கி சாப்பிடுன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதன்படி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாராம். 6 மாதம் சாப்பிடாம 6 மாதம் பசியோடு இருந்துருப்பார் குறைஞ்சபட்சம். அதுக்கடுத்து என்ன செஞ்சான்னா வயிற்ற கலக்குதான். இது சாப்பிட்டா வயிற்ற கலக்கும்ல, வயிற்ற கலக்கணும்னா என்ன செய்யணும் தெரியும், இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். அதுவாக வந்துடும்தா வயிற்ற கலக்கச்சின்னு சொன்னால் நீங்கள் பாத்ரூம் போகலன்னா அதுதான் வெளியே வந்துடும். அதை என்ன செய்கிறது, வயிற்ற நம்ம கண்ணா என்ன செய்வதுன்னு குழம்புறாராம். சும்மா நம்மா தலபத்தாமுல் ஹுரூஜமினல் மேதா, வயிற்றிலேருந்து அந்த உணவு வெளியே வருவதற்கு பொழுது தடுமாறுகிறார். இதை எப்படி நம்ம வெளியேற்றுற மாதிரி செய்வது தெரியலையே அப்படின்னு செஞ்சாரான். வளம் எலும்பு சொன்னி என்ன செய்வது என்று தெரியவில்லை. எஹ்தாஜ இலா முஅல்லிமின் ஐலன், அப்போ ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டார். உடனே ஜிப்ரீல் வந்தார். இப்படி போய் உட்காரு, வயிற்று முக்கு உனக்கு மலம் வரும்னு சொல்லி கொடுத்தாரான். மலங்கழிக்கிற இப்போ எப்படி ஒன்று மண்டையை கழுவி ஏமாத்திருக்கேன்னு வழங்குதா? இவர் அறிவாளினா நினைக்க இயலுதான். இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லாத்தையும் ஜிப்ரீல் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால், தொழுவுரை சொல்லி கொடுத்தாரு, நோன்பு சொல்லி அந்த மாதிரி சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிட்டு போயிடலாம். அப்படி தான் நல்லா தான் சொல்லி தான் கொடுப்போம், வகையில் தான் சொல்லிக் கொடுப்போம். இவர் என்ன செய்யறனா கக்கூசு போறலாம் சொல்லி கொடுத்தாராம். எப்படி கக்கூசு போறன்னு தெரியலையா. வயிற்ற கலக்கணும்னு இப்படி தான் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் முக்கு நீனா வெளியே வந்துடும் இப்படின்லாம் ஜிப்ரீல் சொல்லி கொடுத்தாருன்னா இவர் என்ன நம்மளால மக்களை என்ன மாதிரி நினச்சிருக்காரு. அவனும் தான் எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்க அந்த மூடர்கள்லாம்.
சீடர்கள்ங்கிற மூடர்கள்லாம் இதை கேட்டுட்டு அவர் பின்னாடி என்ன இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு கடுமையாக அல்லமுகம் கைஃபை எத்த கவ்வத், எப்படி மலம் கழிப்பது என்பதை அப்போது கற்றுக் கொடுத்தார். கைஃபை எத்த தகவல் மலம் கழித்து முடித்தவொடனே இப்படி சுத்தப்படுத்தணும், இந்த பேப்பர் வச்சு துடைச்சிக்க, இந்த கண்ணை வச்சு துடைச்சிக்க, தண்ணியை ஊற்றி கழுவிக்கன்னு கதை கற்றுக் கொடுத்தாராம். கக்கூசுக்கு போகிறதையும் அவர் தான் கற்றுக் கொடுத்தாராம். ஆதமுக்கு தெரியலையா? அல்ல என்ன செய்யறான், அவர் படைக்கும் போதே அல்லமா ஆதமல் அஸ்மா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்கிறான். மலக்குகளுக்கு போட்டியாக்குறான். அவர் இந்த மலக்கை அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த மலக்கில் ஜிப்ரீல் தான் இருந்தார். ஆதம் எப்படி அல்லா படைச்சான்னு கேட்டால் அந்த அல்லா மலக்குக்கும் ஆதமுக்கும் போட்டி வைக்கிறான். போட்டி வைக்கும்போது மலக்குகளுக்கு ஒன்றுமே தெரியலை. ஜிப்ரீலுக்கு இவர் ஆதமுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டான். மலக்குகளுக்கு தெரியலைங்கிறத யாரெல்லாம் வருவா? ஜிப்ரீல் தானே வருவார். மலக்குகள்ங்கிற அந்த கூட்டத்தில் அவர் தானே இருந்தார். அப்போ ஜிப்ரீலுக்கு தெரியாது எல்லாம் அல்ல ஆதமுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறான். அவருக்கு கக்கூசுக்கு போகிறத சொல்லி கொடுக்க வந்தார்னு இங்கே எழுதி வச்சுக்கிறேன். இந்த ஆள் அந்த சீடர்களுக்கு போதிக்கிறார், ரிட்டனில் போதிக்கிறார், எழுத்து மூலமாக என்ன செய்கிறாரு, போதிக்கிறார் என்று கேட்டால் இவர் எப்படிப்பட்ட ஒரு மடக்கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்று. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் வந்தவொடனே கருத்து போச்சான் உடம்பு, நல்ல வெள்ளை வெள்ளன்னு வந்தாரான். வெயிலெல்லாம் பட்டவொடனே நெஞ்சு கருத்து போச்சு. உடனே என்ன செஞ்சானா, அதுக்கு நான் என்ன செய்வது, கருத்து விட்டேனே அப்படின்னு. கருத்தா என்னென்ன இது நோயா? கருப்பான இடத்துல இருந்தால் கருத்து போயிடுவாங்க, வெள்ளையான இடத்துல இருந்தால் வெளுத்து போயிடுவோம். இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். தோலில் உள்ள நிறங்கள் பல நிறங்களை நம்ம இருக்கத்தான் செய்கிறோம். கருத்து போச்சுன்னு நினைஞ்சாரா. அப்போ வெண்மையான நாட்கள் 3 நாள் இருக்கிறது, அந்த நாளில் நோம்புன்னு சொல்லிட்டு போனாராம். நம்ம 13, 14, 15 வைக்கிறோம்ல, அந்த நோம்பு ஜிப்ரீல் தான் கற்றுக் கொடுத்தாரான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அது எதுக்காக கற்றுக் கொடுத்தாரான்? இந்த நாளில் நோம்பு வச்சுன்னா கருப்பாரில் வெள்ளையாக போயிடலாம். கருப்பாக இருக்கிறாள் வெள்ளையாக போகிறதா இருந்தால் அது வெள்ளையான நாட்கள்னு அதுக்கு பேர். இந்த 13, 14, 15 சந்திரன் பிரைட்டாக இருக்கும், பௌர்ணமியில் முழு நிலவாக இருக்கும். அதுக்கு நாளும் அதே மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி இருக்கும். அதனால வெண்மையான நாட்கள்னு அதுக்கு பேர். அப்போ உன்னுடைய உடம்பு கருத்து போச்சா, வெண்மையான நாளில் நோன்பு வைன்னு கற்றுக் கொடுத்தாராம். இப்படி ஒன்றையும் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ஷேகு இல்லாமல் இயங்க இயலாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே இயங்க முடியலை, அதன் தொடர்ச்சியில் நான் வந்திருக்கேங்கிறார். இன்னும் என்னென்ன கூத்து பண்ணாருன்னு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்தடுத்த வரங்களில் பார்ப்போம்.